ஹலோ மக்களே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத மாதிரி எதுவுமே நடக்காது. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக மிடில் ஆர்டர் எப்படி போகுது, அதே மாதிரி எப்படி மிடில் ஆர்டர் வந்து ஏன் சொதப்புறாங்க, அந்த பிளேயிங் லெவல் ஷெடியூலு அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் தட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தலை தோனி இல்லாதனால டீமுக்கு அவமானம். அதே மாதிரி ருத்துராஜ் கைக்குவேர்டு அவர் வந்து 74 ரன் அடிச்சாரு. அடுத்த மேட்ச் எப்படி என்ன பண்ணதை பார்ப்போம். அதே மாதிரி நம்ம சஞ்சு அவர் வந்து செஞ்சுரியும் அடிச்சாரு. இப்போ வந்து இன்னும் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இன்னொன்றும் நம்மளுக்கு தேவை. அதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம தலை தோனியோட ராஜஸ்தான். நம்ம தலை தோனி வந்து ராஜஸ்தான்லேருந்து ஜட்டு இருக்கார்ல, அவர் கூட பேசியிருக்காதான். அடுத்த வருஷம் ஐபிஎல் வரும் போது ஜடேஜா வந்து இங்கே வர மாதிரி, சென்னைக்கு வர மாதிரி பேசியிருக்காதான். இது வந்து அஃபிஷியல் நியூஸாகவே தெரில எனக்கு. நான் அன்அஃபிஷியல் நியூஸ் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மிடில் ஆர்டர் சொதப்பல். மிடில் ஆர்டரில் வந்து ருத்துராஜுக்கும் சஞ்சுக்கும் ஓப்பனிங்கே ஒழுங்காக போகல. அப்போ எப்படி நீங்கள் வந்து மிடில் ஆர்டருக்கு போகலாம் சொல்லுங்கள்? ருத்துராஜ் வந்து ஓப்பனிங்கில் நல்லா ஆடணும், அதே மாதிரி சஞ்சுவும் நல்லா ஆடணும் ஓப்பனிங்கில். ரெண்டு பேருமே சஞ்சு ஓகே விடுங்க, ருத்துராஜ் வந்து வந்த உடனே அவுட்டு. அதுக்கு பதிலாக ஆயுஷ் மாத்திரே தான் ஒன் டவுன் ஆடி நல்லா விளையாண்டுருந்தாங்க. இப்போ அவருக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு. இப்போ அவர் தான் ரூல்ட் அவுட்டு. அதுக்கப்புறம் ஊர்வில் பட்டேல் அவர் வந்து என்ன செஞ்சாரே எனக்கு தெரில. அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுக்கு வந்தாரு தெரில. வந்த உடனே ஒரு 4 அடிச்சாரு, அதுக்கப்புறம் அவுட்டு. ஏன்டா அவசரப்படுறீங்க? சரி, ஊர்வில் பட்டேலே விடுங்க. சர்ஃப்ராஸ் கான் அவன் வந்து ஷார்ட் பால் போட்டான்னா தூக்கி விட்டுட்டு தான் மேலே, அவள் தான் அவுட்டு. இதெல்லாம் எப்படி எந்தெந்த பால் அடிக்கணும், எந்தெந்த பால் அடிக்கக்கூடாது யாருமே சொல்லித்தரல. இந்த ஃப்ளெமிங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரியவே தெரில. ஃப்ளெமிங் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? தோனி வந்து சொல்கிறதா இல்லையா ஒன்றுமே புரியல. தோனி மேட்ச்சில் இருக்காதா இல்லையாவே தெரில. அவர் ரிட்டையர் ஆகிட்டு சொல்ல மாட்டேங்கிறாரும் தெரில. எனக்கு ரொம்பவே புரியல. நேற்று வந்து ராஜஸ்தான் வந்து அப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க, பஞ்சாப்கிட்டே அப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பஞ்சாப் வந்து ஒரே வாட்டி தான் தோல்வி. எப்படி விளையாண்டு இருக்காங்க இவங்க வந்து பிளே ஆஃப் வந்து கப்பு வின் பண்ணதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து தலை தோனி உள்ளே வரணும், ஆயுஷ் மாத்திரைக்கு ஏதாச்சும் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வரணும். இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டல்காரங்க அந்த டீம் உள்ளேயே இருப்பாங்களே ஹாஸ்பிட்டல்காரங்க, அவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏதாச்சும் அவங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணி உள்ளே விடுறதுக்கு தானே சம்பளம் கொடுக்கணும். அப்போ எதுக்கு நீங்கள் வந்து ஆயுஷ் மாத்திரை வந்து இன்ஜுரி சொல்லிவிட்டு ரூல்ட் அவுட் பண்ணுறீங்க? ஏன்னா தோக்க போகிறீங்க பயமாயிடுச்சா இல்லை எதுவுமே புரியல. சிஎஸ்கே வந்து கம்பேக் கொடுக்குமா? இன்னும் 6 மேட்ச்சில் 5 மேட்ச் ஜெயிக்கணும். நூர் அகமதை விடுங்க, கலீல் அகமது ரூல்ட் அவுட்டு. அவன்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே எனக்கு ரொம்ப ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் அவர் வருவாதா மாட்டாதே ஒன்றுமே புரியல. நான் வந்து ஒரு வீடியோவே நாளைக்கு போடுறேன். ஸ்பென்சர் ஜான்சனை பற்றி ஒரு வீடியோவை நான் போடுறேன். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தட்டிட்டு அந்த வீடியோவை பாருங்க. ஓகேவா? ஸ்பென்சர் ஜான்சன் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காது தெரில. சீக்கிரமாக உள்ளே வர வேண்டியது தானே. பவுலிங் எப்படி தெரியுமா ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒன்றுமே வர மாதிரி தரல எதுவுமே. தோனியும் சொல்கிறேன், ஸ்பென்சர் ஜான்சனும் சொல்கிறேன். நாளைக்கு அஃபிஷியலாகவே ஒரு நியூஸை நான் கொண்டு வரேன். ஓகேவா? எல்லிஸ் வந்தாச்சும் அவராச்சும் வந்திருக்கலாம். அவருக்கு ரூல்ட் அவுட். அவர் ஒரு மேட்ச் கூட ஆடல, அதுக்குள்ளே ரூல்ட் அவுட் தான். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா இல்லையா சொல்லுங்கள்? ஐயோ எனக்கு வேறு மூச்சு ஆகுதே. நம்புற மாதிரி இருக்கா இல்லையா சொல்லுங்கள்? எல்லிஸ் பதிலாக ஸ்பென்சர் ஜான்சனா இப்போ வந்து பவுலர் இதுவே நல்லா இல்லையா? அகில் ஹுசைன், நூர் அகமது ஸ்பின்னர் வச்சு தான் நம்ம டீமே போகுது. ஸ்பின்னர் அடிக்கிற மாதிரி ஆகிட்டோன்னா இதுங்க லாஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள், டூபேவை வச்சு கலாய்க்கிறேன் பாருங்க. டூபேவை வச்சு கலாய்க்கிறேன். ஸ்பென்சர் ஜான்சன் வந்த உடனே விக்கெட் எடுப்பாது எனக்கு ஒரு நம்பிக்கை. சவுத் ஆஃப்ரிக்கா தானே இது. அந்த இதில் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிரேவிஸ் பற்றியும் நம்ம பேசணும். லாஸ்ட்டு முடியாத சீனில் நான் பேசுகிறேன் பிரேவிஸை பற்றி. ஓகேவா? ஸ்பென்சர் ஜான்சன் வந்து இப்போது வந்து உள்ளே எப்போ வருவார்? நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணதாது எனக்கு தெரிஞ்சு மும்பை மேட்ச்சில் வந்துடுவார் தான் நினைக்கிறேன். பார்ப்போமே, நாளைக்கா ஒரு சூப்பரான வீடியோ வருது. அதுதான் சொல்கிறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தட்டிடுங்க. ஓகேவா? ஸ்பென்சர் ஜான்சன் நீங்கள் வந்துடுங்க, மும்பை அன்னைக்கு வந்துடுங்க. ஓகேவா? சரி, ஓகே, இவரை விடுங்க. ஊர்வில் பட்டேலை முச்சாச்சு, சர்ஃப்ராஸ் கானை முச்சாச்சு. 2 பேருமே இம்பாக்ட் பிளேயர் கூப்பிட்டு வந்துட்டான். அவன் பேர் என்ன? ஃப்ளெமிங்
அந்த நாய் ஃப்ளெமிங்க்கு கோச் வேலையே பார்க்க தரல. போன வாட்டியெல்லாம் எப்படி இருந்தது சிஎஸ்கே டீம்னா எல்லாமே பயப்படுவாங்க. இப்போ பஞ்சாப் ராஜஸ்தான் அவனை என்னை அடிக்கிறாங்கடா. என்னடா பண்ணி சொல்கிறீங்க? ஓகே, எல்லாருமே அடிக்கிறாங்க. சஞ்சு ஒருத்தாள் போதும் அடிக்கிட்டு இருக்காது. அவன் மட்டும் அடிக்கலைன்னா அதுலேயும் தோற்றுருப்போம். அது என்னது பொம்மை மேட்சா இல்லை ஏதோ ஒரு மேட்ச் ஆச்சு, அவள் செஞ்சுரி வச்சாரு, அதுலேயும் தோற்றுருப்பான். அவள் மட்டும் அடிக்கலைண்ணா, செஞ்சுரி அடிக்கலைண்ணா. ருத்துராஜ் என்ன இதுக்கானே எனக்கு தெரில. அவரை எதுக்கு கேப்டனாக போட்டிங்க நீங்கள் தேவையில்லாமல்? ருத்துராஜை நான் பாருங்கள், ருத்துராஜுக்கு ஒரு டீமாகவே நான் கொண்டு வரேன். ஓகேவா? ஸ்பென்சர் ஜான்சன் பிக் அப்டேட். ஓகே, நாத்தன் எலிஸ் புள்ளியாக ரீப்ளேஸ்மெண்ட்டு இப்போ பிக் அப்டேட்டாக வரும். அதே மாதிரி ஃபுல் ஷெட்யூல் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் இல்லாமல், இல்லைனா இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். ஓகேவா? டேவிஸை, ஸ்பென்சர் ஜான்சன், அதே மாதிரி ஆயுஷ் மாத்திரை, இவரெல்லாம் பற்றி நான் பேசுகிறேன் பாருங்கள். நான் பேசுகிறத பாருங்கள். லாஸ்ட்டில் நான் முடியிற சீனில் நான் பேசுகிறேன். இவங்க அகில் ஹுசைன் வந்துட்டாரு. ஓகே, வந்துட்டு அப்போதுமே என் டூபேவை பற்றி நான் பேசுகிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டூபே வந்து மிடில் எல்லாம் பண்ணாத தெரில. ஓப்பனிங்லேயும் இறக்கி விட்டாச்சு. போன வருஷம் இம்பாக்ட் பிளேயர் ஆகிச்சா ஆடினாது, அதுவும் சரியில்லை. இப்போ வந்து ஸ்பின்னரை மட்டும்தான் நான் அடிப்பேன். ஸ்பின்னர் இல்லைன்னா பவுலரையும் அடிக்க மாட்டேன். வந்து டாட் பாலாக விடுவேன். அது என்னது லாஸ்ட்டும் எதுக்கு பட்டாச்சு, ஒன்றும் பண்ணாத மாதிரி இல்லை. எப்போ அவரை சிக்ஸர் டூபே ஆதிசாமி எப்போ கூப்பிட்டாரு அப்போயே முடிஞ்சிச்சு அவருக்காது. இப்போ வந்து டூபேவெல்லாம் ரீட்டர்ன் பண்ணக்கூடாது, விட்டுடணும். ஜடேஜா விட்டதுக்கு பதிலாக இவனை விட்டுருக்கலாம். என்ன பண்ணாங்க எனக்கு ஒன்றுமே தரல. ஒரு பக்கம் வந்து சஞ்சு சாம்சன் இவரை எடுத்து நல்லதாக போச்சு. ஏன்னா ஜடேஜா விட்டுருக்கக்கூடாது. ஓகே, ஜடேஜா ஒருத்தர் இருந்தாருன்னா அவராச்சும் நல்லா இது பண்ணியிருப்பார். நான் எப்படி ஆடிட்டு போகுது பார்த்தீங்களா நீங்கள்? 4 பால் 6 ரன்னு. பிஸ்னாய் பவுலர் ஸ்பின்னரை கூட வர அடிக்க மாட்டேங்கிறான். அவன் என்னத்துக்கு இதுக்கானே எனக்கு தெரில. அவன் வந்து ஏதாச்சும் சொல்லி அவனை திருத்துங்கடா. அவன் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு சுத்தமாக புரியல. சிஎஸ்கே டீம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு எனக்கு சுத்தமாக புரியல. இவன் எதுக்கு இருக்கான் ஃபஸ்ட்டு? ஆதிச்சாமி எப்போ கூப்பிட்டு ஆரம்பித்தோமோ அப்பயே ஆதாதான் போச்சு. அவங்ககிட்ட இந்த சிஎஸ்கே ஆதே போயிடுச்சு. அவன்லாம் இருக்கவே கூடாது. ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணதாங்களாமா. வெளியே உட்காந்து நல்லா இடுப்பு ஆட்டுறது, டான்ஸ் ஆடுறது, இதுங்க அவனுக்கு இதுக்கு பாருங்க. இன்னொன்று பெரிய வீடியோவில் வர அவனுக்கு பற்றியே பாருங்க. இதுங்க டான்ஸ் ஆடுறது எதோ பண்ணலாம். ஏன்னா உள்ளே வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். திருப்பாத்தியை விட்டுதுங்க. அவரை பற்றி நான் பேசணும்னு நான் நினச்சேன். நான் அவனை வச்சுக்கிறேன் அவனை. ஓகேவா? அதுக்கப்புறம் விசில் போடா நீ பாரு. ஒன்றுமே பண்ணுற மாதிரி இவன் இல்லை. மிடில் ஆர்டரில் இவன்லாம் வேஸ்ட் ஆகிட்டான். இவனெல்லாம் என்ன பண்ணுறது? பவுலிங்கும் சரியில்லை. பவுலிங் இவன் போடவே மாட்டான். இருந்தாலும் நம்ம பவுலிங் கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்கள். எதுக்கு கொடுக்கணும்? ஒழுங்காக பேட்டிங் சரியில்லை. இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம் ஸ்டாப் பண்ண சொல்கிறான். இதுதான் அவருக்கு உள்ளே வந்து இதுக்கா உனக்கு சம்பளம் குத்தம்? சொல்லுங்கள். ஒழுங்காக பேட்டிங் சரியில்லை, பவுலிங் சரியில்லை, ஸ்பின்னரை கூட அடிக்க மாட்டேங்கிறான். வர பவுலரை வந்து ஃபினிஷரை வச்சும் நான் இறக்கி விட்டாச்சு. ஸ்டெம்ப் அவுட் போல்டு ஆகிட்டு போகிறான். எவனாச்சும் போல்டு அவுட்டு ஆகிட்டு போவானா சொல்லுங்கள்? இவனெல்லாம் என்னத்த சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. மிடில் ஆர்டர் இவன் இன்னொருத்தன் பிரேவிஸை திட்டக்கூடாது. அவருக்கு பேட்லேயே பட மாட்டேங்குது இன்னத்துக்கும். சரி, ஓகே. அடுத்த வருஷம் தோனி இருக்காரா இல்லையான்னு தெரில எனக்கு. தோனி உள்ளே வந்தாச்சும் ஃபினிஷர் பார்க்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிரேவிஸ்க்கு பாடவே மாட்டேங்குதா? ஐயோ, T20லன்னா நல்லா தான்ப்பா நீ விளையாண்டுருந்தேன். வரும்போது நல்லா வச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? நல்லா வச்சுக்கிற. அப்போ எதுக்குடா? எதுக்கு? ஏன் பட மாட்டேங்குது உன் பேட்டை மாற்று. ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் பண்ணி பேட்டில் படுற மாதிரி வை. ஓகேவா? நல்லா தூக்கி அடிக்கிற மாதிரி தெரியுது. பாலும் நல்லா ஹைட்டில் போதும். என்ன அவுட்டு. கேட்ச் ஃபுல்லாக கேட்ச்சு. ஏன்னா சூப்பராக ஃபீல்டிங் பண்ணலாம் பிரேவிஸ். அவன் சவுத் ஆஃப்ரிக்காக நல்லா சூப்பராக ஃபீல்டிங் பண்ணுவான். இப்போ வர ஜான்சனும் சவுத் ஆஃப்ரிக்காக இருந்தால் அவனும் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவான். எனக்கு ஒரு ஃபீல்டிங்கு பவுலிங்கு எல்லாமே நல்லா பண்ணணும். இனிமேல் 6 மேட்ச்சில் 5 மேட்ச் ஜெயிக்கிறோம், கப்பை தூக்குறோம் அப்படி மட்டும் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா மேலே வந்து 2 டீம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பஞ்சாப்க்கும் ஆர்சிபிக்கும். எனக்கு அதுவே திக்குன்னு இதுக்கு பஞ்சாப் கூட மேட்சே போகக்கூடாது. ஆர்சிபி வெளுக்கிறோம் பாருங்க. அடுத்த வருஷம் நாங்கள் வரோம். அப்பா இதுக்கு மேலே என்ன சொல்லுது எனக்கு தெரிலப்பா.
தேவி சொல்லியாச்சு, டூபேயோ சொல்லியாச்சு, சர்ஃப்ராஸ் அது ஊர்வில் பட்டேல். கம்போஜ் ஓவர்டன்லாம் அடிக்கிறான்டா, அவன்லாம் பவுலர் தான்டா. அவன் ஆல்ரவுண்டர் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவன்லாம் அடிக்கிறான். அவன் அடிக்கிறதுக்கு கூட இந்த டூபே அடிக்க மாட்டேங்கிறான். எதுக்கு இருக்கான் அவன்? ஓவர்டன்னு இறக்கி விடணும் போல், ஃபஸ்ட்டு இறக்கி விடணும் போல். அவன்லாம் என்ன பண்ணதான் தெரில. சரி தேவிஸை விடுங்க, அவன் வந்து வெளிநாட்டுக்காரன். ஓகே, அவன் வந்தாலும் அடிக்கலாம், ஓகே தான். அவனுக்கு பால் பட மாட்டேங்குது, அதுதான். நீங்கள் இதில் கேட்கலாம், டூபேக்கு தான் பால் பட மாட்டேங்குது. அவன் ஸ்பின்னர் சொல்லுதான்ல, ஸ்பின்னரை கூட அடிக்க மாட்டேங்கிறான். வதான் ஒரு 6 அடிக்கிறான் ஸ்பின்னரை, அதுக்கப்புறம் அவுட்டு. ஏன்டா டே எப்படி ஆடுதான் தெரியுமா அவன்? எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இவனை விட்டுட்டு ஜடேஜாவே அடுத்த வருஷம் தூக்கணும். பாருங்க, பாருங்க தூக்கலைன்னா பாருங்க. தேவிஸ் ஓகே, டூபே ஓகே. இவங்க 2 பேருக்கு பாம்பு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுப்போ ருத்துராஜை பற்றி எதுவுமே பேசுறதுக்கு இல்லை. அதே மாதிரி சஞ்சு ஓகே தான். அதுக்கப்புறம் தோனியை பற்றியும் ஏதோ பேசுகிற மாதிரி தெரிலப்பா. தோனி வந்து வராதோ இல்லையோ தெரில, எனக்கு ரிட்டையர் ஆகிட்டாரா இல்லை ஒன்றுமே புரியல எனக்கு. வராதா இல்லையான்னு அஃபிஷியலாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பாய். ஓகே பாய்.